ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குட்டிக்கு தலை சுற்றி நோய் வந்துருந்துச்சு. அது எப்படி சரி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்ல வந்தது தெரியும். இது உள்ள பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதனுடைய தாய் வந்து ப்ளம்மிஸ் ரெட்டு. இது போட்டு கரெக்டாக 16 நாள் ஆகுது. போட்டு இந்த 16 நாளில் எந்தவித சிம்டமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சிவியராக ரொம்ப படுத்துக்கிட்டு இருந்தது. என்னான்னு எடுத்து நான் மேலே கேஜிக்கு மேலே வச்சு பார்த்தேன். இதுதான் அந்த வீடியோ. பார்த்தாக்கா ரொம்ப அப்படியே படுத்துச்சு, அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்க சொல்லவே நமக்கு ஒரு பயம் வந்துச்சு. இந்த குட்டி இருக்காது, இது இறந்துடும் போல் இருக்குன்ட்டு. அப்புறமா நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சில நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கான மருந்தெல்லாம் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன். ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த மருந்துலாம் கொஞ்சம் கொடுத்து அது எப்படி கொடுக்கணுன்னு பார்த்து சரியாக கொடுத்து இது சரி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனுடைய மருந்துக்கும் அது வேலை செய்கிற டைமுக்கும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். நேரமும் காலமும் கொடுத்தா தான் அது சரியாகுது. ஒரு டைம் கொடுத்துட்டு நம்ம அது சரியாகலை, தலை தூக்கலை அப்படின்னு நம்ம வெக்ஸ் ஆகிட்டோன்னா அது கஷ்டம்தான் காப்பாற்றுறது. முதல்லேருந்தே நம்ம பொறுமையாக இருந்து ஒரு டைம் கொடுத்தோமா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அது என்னென்னலாம் கொடுத்தேன்னா, செப்டோப்ளாக்சின் ஒரு மருந்தும், அவங்க ஓஎஃப்எம்னு கேட்டேன். ஆனால் ஓஎஃப்எம் இல்லை அவங்கக்கிட்ட. அதுக்கு பதில் அஃப்ளாக்சின் மருந்தையும் மெயினாக எடுத்துக்கினேன். அப்புறமா டெட்ராசைக்ளின், அந்த எல்லோ கலர் கவர் இருக்குங்களா, லப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன்னு, அதிலவும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கலந்து அதில் ஒரு 1/2 ml எடுத்துக்கிட்டு ஐஸ் வாட்ரு மெயினாக வேணும். இது நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் மருந்து அதுங்க சாப்பிடல, குடிக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் சில்னஸோடு கொடுத்தோன்னா ஓரளவுக்கு அசை போட்டு கொஞ்சம் மருந்தை கொஞ்சம் கீழே இறக்குது, நெஞ்சுக்குள்ளே இறக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது. அப்ளாமேக்சின் வந்து அதுக்கு காதில் ட்ராப்ஸாக விடணும். ட்ராப்ஸாக விட்டோம்னா இந்த காதில் ஒரு ட்ராப்ஸு, அந்த காதில் ஒரு ட்ராப்ஸை வந்து விட்டுக்கினே இருக்கணும். இது வந்து ஓஎஃப்எம் மருந்துடைய வேறு கம்பெனியில் கொடுத்தாங்க. ஓஎஃப்எம் கேட்டதுக்கு அஃப்ளாக்சின் அதே மருந்து தான் வேறு கம்பெனின்னு கொடுத்தாங்க. இதுவும் பரவாயில்ல, நல்லா வேலை செஞ்சுருக்கு. இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 நாள் ஆகுது. 3 நாளும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது குட்டி. இதுவும் நல்லா தான் வேலை செய்யுது. இந்த கம்பெனி இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஒரு 2 hours ஒன்ஸு நம்ம இதே ரொட்டீனாக பண்ணோம். டே ஃபுல்லாக பண்ணாக்கா ரிகவர் ஆகுது, 100% ரிகவர் ஆகுது. நானே இது செஞ்சு பார்த்தது சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதனுடைய ட்ரேட் நேம் வந்து அப்ளோகேம் OZ+, இதனுடைய ட்ரேட் நேம். இது கேட்டும் வாங்கலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணது காதில் விடுற ட்ராப்ஸு. இதுவும் மெயினாக இதனுடைய ட்ரேட் நேம் வந்து சிப்ளாக்ஸ் டி. இது வந்து சிப்ளோமைசினுடைய ட்ரேட் நேம். இந்த கம்பெனி தான் நல்லாயிருக்கு. சிப்லா கம்பெனி நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இதுவும் குவாலிட்டியாக நல்லா இருக்கும். இது காதில் விடுற ட்ராப்ஸுடைய மருந்து தான் அது. நம்ம ஓரலாகவும் கொடுக்கக்கூடாது, ஃபுட்டுலையும் கலந்து கொடுக்கக்கூடாது. இது இருக்கிறதே சின்னதாக தான் இருக்குது. ஒரு எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா 10 ml தான், 15 ml தான் போட்டிருக்கானே. இதுவே வந்து நம்மளுக்கு 26 ரூபாய் சில்லற வருது இதனுடைய ரேட்டு. ஆனால் 100% வேலை செய்யுது, நல்லாவே வேலை செய்யுது. இதில் குறைன்றது இல்லை. நம்ம கண் கூட பார்த்தது தான் சொல்கிறோம், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது தான் சொல்கிறோம். அது இன்னி வரையுமே அந்த குட்டி நல்லாயிருக்கு. இது ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வீடியோ எடுத்தது வந்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழித்து இப்போ நான் வீடியோ இந்த ரெக்கார்டு பண்ண சொல்லவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது தலை சுற்றி நோயின்றது நம்ம எதனாலன்னு நம்ம கெஸ் பண்ண முடியல. எல்லாமே வந்து ஒரு நியூட்ரிஷன் குறைபாட்டாலும் வரலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொடுத்து அதுபோல் துடிச்சுன்னு இருந்த முயல் ஏந்து உக்காந்துச்சு. அதே வந்து கொஞ்சம் தலை மட்டும் தூக்கி பார்த்துன்னு இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு நம்மளுக்கு. இது போல் தலை தூக்கி நின்னதும் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு, இந்த குட்டியை பழக்க வைக்கலான்ட்டு. அதுக்கப்புறமா நான் ஒரு 1 ஹவர்ஸ் இல்லாட்டி 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒவ்வொரு ட்ராப்ஸாக கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம குட்டியை காப்பாற்றியிருக்கோம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு. இது ஈவினிங் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தது 9 மணினா, நம்ம இந்த வீடியோ எடுத்தது வந்து ஈவினிங் 5 மணி. அப்போ சரியாக 8 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்துருக்கும் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து. அது எப்படி கொடுக்க சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக டெட்ராசைக்ளின் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமா, அதுவும் ஒரு 0.5 ml அது கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸு கழித்து தான் நம்ம OFM கொடுக்கணும். OFM கொடுத்த பிறகு செப்லோடைசின் வந்து நம்ம காதில் விடணும். இது போல் கேப் விட்டு பண்ண சொன்னாங்க. பட் ஆனால் அது எடுத்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம 2 ஹவர்ஸ் கழிச்சும் நம்ம கொடுக்கறதுக்கு இல்லைன்ட்டு நான் எல்லாமே ஒரே சிரிஞ்சில் அந்த OFMமும் அந்த டெட்ராசைக்ளோனும் ஐஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேன். இதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னாக்கா, நம்ம தாய்ப்பாலும் சரியான ஊட்டச்சத்தும் கொடுத்தாலே இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இதுக்கு பல காரணம் சொல்கிறாங்க. இது தலை சுற்றி நோயின்னு சொல்ல முடியாது, எதனால் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இது எல்லாத்துக்குமான மருந்து தான். லிவர் பிரச்சனையாக இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த மருந்தெல்லாம் கொடுத்தா சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐஸ் வாட்டர் முக்கியம். டெட்ராசைக்ளின், OFM அதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக க்யூர் ஆகுது. க்யூர் ஆன பிறகு இந்த முயல் ஏந்து தானாக உக்காஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.